நாங்கள் தென்கிழக்கு பல்கலைக்கழகத்தின் பொறியியப்பிடத்திலே கல்வி கற்கின்ற மாணவர்கள் 2011ஆம் ஆண்டு உச்சநீதிமன்றத்தினால் வழங்கப்பட்ட தீர்ப்பின் பிரகாரம் ஜட்புள்ளி பிரச்சனைகளை தீர்வு செய்யும் முகமாக எமது பல்கலைக்கழகத்தின் பொறியியல் படமானது அவசரமாக 7 மாதங்கள் நிறுவப்பட்டது. 2011ஆம் ஆண்டு பிரச்சனையின் பின்பு 2013ஆம் ஆண்டு எமது பல்கலைக்கழகம் நிறுவப்பட்டது. 2013ஆம் ஆண்டு பல்கலைக்கழகம் நிறுவப்பட்ட பின் முதலாம் வருட மாணவர்கள் ஏறத்தாழ 100 பேர் எமது பல்கலைக்கழகம் சேர்த்துக்கொள்ளப்பட்டார்கள். சேர்த்துக்கொள்ளப்பட்ட பின்னரே பல்கலைக்கழகத்திற்கான பீடாதிபதி மற்றும் தேவையான விரிவுரையாளர்கள் நியமிக்கப்பட்டார்கள். ஆனாலும் இப்பொழுது நாங்கள் 3 வருடங்கள் மாணவர்களாக ஏறத்தாழ 300 மாணவர்கள் இங்கு கல்வி கற்றுக் கொண்டிருக்கின்றோம். ஆனாலும் நாங்கள் மேலதிக பிரச்சனைகளை எதிர்நோக்க வேண்டிய சூழ்நிலை காணப்படுகின்றது. உதாரணமாக எமது கற்கனரையை மேற்கொள்ளக்கூடிய அதாவது விரிவுரைகளை மேற்கொள்ளக்கூடிய தகுந்த திறமை வாய்ந்த விரிவுரையாளர்கள் காணப்படாமை, இரண்டாவது எங்களுடைய பரிசோதனை செயல்முறைகளை எமது பல்கலைக்கழகத்திலேயே நிறைவேற்றுவதற்கு உரிய வசதிகள் காணப்படாமை, ஆகவே எங்களது பரிசோதனை செயல்முறையை மேற்கொள்வதற்காக நாங்கள் பேராதனை, ருகுணை மற்றும் மொரட்டுவை போன்ற இடங்களுக்கு சென்று எமது பரிசோதனை செயல்முறைகளை நிறைவேற்றிக் கொள்ள வேண்டிய அவசியம் இங்கு காணப்படுகின்றது. இவ்வாறு காணப்படுகின்ற குறைபாடுகளை நாங்கள் எம்முடைய தற்போதைய அரசாங்கத்தின் உயர்கல்வி அமைச்சருக்கும் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு தலைவருக்கும் எழுத்து மூலமாகவும் நேரடியாகவும் எங்களுடைய குறைபாடுகளை நாங்கள் அவர்களுக்கு விளக்கியுள்ளோம். நாங்கள் எங்களது குறைபாடுகளை விளக்கிய பின்னர் இராஜாங்க அமைச்சர் மோகன்லால் கெரு ஐயா அவர்கள் எங்களது பல்கலைக்கழகத்திற்கு வருகை தந்தார். வருகை தந்து அவர் எங்களுடைய பிரச்சனைகள் பற்றி ஆய்வு செய்தார். ஆய்வு செய்ததன் பின்னர் எங்களுக்கான தீர்வினை பெற்றுத்தருவதாக அவர் உறுதிமொழி அளித்தார். தற்போது கடந்த 26ஆம் தேதி உயர்கல்வி அமைச்சர் மற்றும் இராஜாங்க அமைச்சர் மற்றும் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு தலைவர் மற்றும் எமது கிழக்கிழங்கையை பிரதிநிதித்துவப்படுத்தும் முகமாக துரைரட்ன சிங்கம் ஐயா அவர்கள் உட்பட எமது பல்கலைக்கழக மாணவர்கள் சார்பில் சிலரும் ஒரு கூட்டம் நடைபெற்றது பார்லிமென்றத்தில். அந்த கூட்டத்தின் போது எங்களுக்கு காணப்படுகின்ற பிரச்சனைகளான சீர் செய்ய முடியாத நிரந்தரமான பிரச்சனைகள் என அவர்கள் உயர்கல்வி அமைச்சர் ஏற்றுக்கொண்டார். மேலும் எங்களுக்கான தகுந்த தீர்வினை விரைவில் பெற்றுத்தருவதாக கூறிய அவர் எங்களது பல்கலைக்கழகத்தை மேலும் பலப்படுத்துவதற்கு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்வதாகவும் அல்லது புதிதாக ஆரம்பிக்கப்பட இருக்கின்ற ஜெயவர்த்தனை பல்கலைக்கழகத்திற்கு ஜெயவர்த்தனை பல்கலைக்கழக பொறியியல் படத்துக்கு எங்களை மாற்றம் செய்வதாகவும் அவர் உறுதிமொழி அளித்தார். கடந்த ஒரு வாரமாக எங்களது பிரச்சனைகளுக்கு நிரந்தரமாக முறையான தீர்வு காணும் முகமாக நாங்கள் எங்களுடைய ஏறத்தாழ 300 மாணவர்களும் ஒன்றாக ஒன்றிணைந்து எங்களுடைய கற்கை நடவடிக்கைகளை பகிஷ்கரித்துள்ளோம். எங்களுடைய பிரச்சனைகளுக்கு ஒரு முறையான நிரந்தரமான தீர்வுகள் கிடைக்கும் வரை எங்களது பகிஷ்கரிப்பு தொடரும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம்.